So mit wem muss ich sprechen? Mit wem யாரோட நான் பேசணும்? With whom must I speak? Laura hat viele Fragen. லௌராக்கு வந்து நிறைய கொஷின்ஸ் இருக்கு. கான்வர்சேஷன் கேட்டு அவங்க எந்த டாபிக் பத்தி எல்லாம் பேசுறாங்க, என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. உர்லாப்னா வெக்கேஷன், ஆபண்டஸ்னா டின்னர், ஆர்பைட் சைட்னா ஒர்க் டைமிங், குண்டன் பெசுக்குன்னா கஸ்டமர் விசிட், கெபுட்ஸ்டாக் பர்த்டே, சாமர் ஃபெஸ்ட் சம்மர் ஃபெஸ்டிவல். ஸோ இதில் எதெல்லாமே அவங்க சொல்லியிருக்காங்க இதில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மார்க் பண்ணணும். ஓகேவா? ஓகே மேம். கேட்டீங்களா? எதை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க? ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கா? இதை விட ஸ்லோ பண்ண முடியாது. ஓகே, உர்லாப் பத்தி பேசினாங்க. ஆர்பைசர் நீங்க வேணா ஹெட்செட் வச்சு தனியா நீங்க அந்த அலர்வ் ஆப்ல கேட்டு பாருங்க. ஓகேவா? ஓகே மேம். ஓகே மேம். ஓகே, ஒர்க் டைமிங் பத்தி பேசினாங்க, கஸ்டமரை விசிட் பண்றதை பத்தி பேசினாங்க, அவர் கெபுட் ஸ்டாக். ஸோ இதை பத்தி பேசினாங்க. சேம் ஆடியோ தான் மறுபடியும் ப்ளே பண்ண போறேன். நீங்க என்ன பண்ணணும், இந்த blank ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே மேம். யாரோட பேசணும்னு சொல்றாங்க? ஜீமோஸ் மிட்டர். ஆஹா, யார்கிட்ட பேசணும் ஆக்சுவலி? செஃபின்னா பாஸ், ஃபீமேல் பாஸ். ஓகேவா? சரி, இப்போ அவங்களுக்கு ஒரு நாள் லீவ் வேணும்னா யார்கிட்ட கேட்கணும், யார்கிட்ட பேசணும்? ஸோ செஃபின்னா பாஸ், மிட்டர் செஃபின் ஸ்ப்ரெஷன். ஸோ அவங்க பாஸோட தான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து அவங்க she fährt mit seinem Freund und einer Freund zu einem. ஸோ ஒரு பாய் அண்ட் ஒரு கேர்ள், அது ஃப்ரெண்ட்ஸோட வந்து எங்க போறாங்க அப்படின்னு, ஸ்டுட்கார்ட்க்கு போறாங்க. அங்க எதுக்காக போறாங்க?
எதுக்கு போறாங்க? தெரியலையா? கான்சர்ட் இந்த வேர்டு கேட்டீங்களா இல்லையா? சரி, இப்போ டீன் ஸ்டாக் வந்து அவங்க எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகணும்னு கேக்குறாங்க, பெர்மிஷன் கேக்குறாங்க. எத்தனை மணிக்கு? என்ன கேட்டாங்க, கேட்டீங்களா? ஆமா, ஃபுன்சேனுவர் 15. ஸோ 3 மணிக்கே போகலாமான்னு கேட்குறாங்க. 3 மணி தானே, 13, ஆமாம் 3 மணிக்கே போகலாமான்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா லாரா ஆர்டன் வந்து ஊபான் டாக்ஸி வச்சுட்டு எங்கே போகிறாங்க? ஸோ எங்கே போகிறாங்கன்னா ஃபிர்மா ஒரு கம்பெனிக்கு போகிறாங்க மீட் பண்ணுறதுக்கு. ஸோ அங்கே வந்து பாஸ் ஒருத்தர் இருப்பார். அவரு என்ன மாதிரி ஒரு பர்சன்? சார் நெட், வெரி நைஸ், நல்ல பர்சன். ஸோ என்ன செலிப்ரேட் பண்றோம்னு சொல்றாங்க? மேலேயே இருக்கு அந்த வேர்டு. கெபுட்ஸ்டாக் பர்த்டே, நான் சொன்னேன்ல பர்த்டேன்னு. சரி, பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறாங்க. ஸோ இங்க என்னன்னா உங்களுக்கு இங்க பாருங்க, நாமினேட்டிவ்ல நம்ம என்ன பார்த்தோம்? மாஸ்குலினுக்கு டர், நாய்ட்ரூமுக்கு தஸ், ஃபெமினினுக்கு டி, ப்ளூரலுக்கு டி பார்த்தோம். இதுவே அக்குசாட்டிவ் ஃபார் வந்துச்சுன்னா என்ன யூஸ் பண்ணணும்? அக்குசாட்டிவ் கேஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். டேன்னு மாஸ்குலினுக்கு டேன்னு, மற்றதெல்லாம் சேம் அப்படியே தான். இதுக்கு என்னவோ இதுவும் அதே தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போ டாட்டிவ் கேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். டாட்டிவ் வந்து மாஸ்குலின் நாய்ட்ரூமுக்கு டேம் வரும், டிஇஎம். ஓகேவா? ஓகே மேம். ஃபெமினினுக்கு டர் வரும், ப்ளூரலுக்கு வந்து டேன் வரும். இங்க டேஷ் போட்டு இங்க என்ன வேர்டு வருதோ அங்க வந்து என் ஆட் பண்ணிக்கணும் தேவைப்பட்டுச்சுன்னா. அதே மாதிரிதான் இன்டெஃபினட் ஆர்டிக்கல். இங்க இஎம் எம் வருதா, இங்க எம் ஐனம் மைனம். ஓகேங்களா? அதே டேருக்கு வந்து ஐனர், இங்க மைனர். ஸோ இங்க எதுவுமே கிடையாது. ஓகேவா? இங்க ப்ளூரலுக்கு மைனன், ஃப்ராய்டன். ஆக்சுவலி இங்க வந்து ஃப்ராய்டே தான் இருக்கும், என் ஆட் பண்ணிக்கணும். மைனன் ஃப்ராய்டன். இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை இந்த இடத்துல உங்களுக்கு புரியலன்னா அட்லீஸ்ட் நீங்க ஏட்டு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது புரிஞ்சிடும். சரிங்களா? ஏன்னா அப்ப இன்னும் நிறைய எக்ஸசைஸ் பண்ணுவோம்ல, அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். புரியலனாலும் பரவாயில்ல, ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ இங்க டெம், இங்க வந்து ஐனம். ஸோ இங்க வந்து மிட், இங்க டெம். மாஸ்குலின் நாய்ட்ரூமுக்கு என்ன வரும்? டெம். அது ஃபெமினினுக்கு என்ன வரும்? டெர். இங்க வந்து இன்டெஃபினட் ஆர்டிகல் போடணும்னா ஐனர். ஆமா, இங்க வந்து மிச்ச டென். ஸோ இங்க எதுவுமே கிடையாது. ஓகேவா? இப்போ இது பண்ணா உங்களுக்கு புரிஞ்சிடும்.
யாரோட இப்போ வந்து நான் எங்க அப்பாவோட நான் போவேன் அப்படின்னு சொன்னா எப்படி நான் சொல்றேன் மிட் யூஸ் பண்ணுவோம். மிட்டுனா வித். மிட்டுனா என்னது? வித். நான் எங்க அப்பாவோட போறேன் அப்படின்னு சொன்னா இஷ் கேஹே மிட். இங்க என்ன வரும்? அப்பா வந்து மாஸ்குலின் இல்லையா? மாஸ்குலினுக்கு என்னுடைய அப்படின்னு சொல்லுறது என்ன யூஸ் பண்ணுவோம்? மைனம். ஆமா, மைனம். So mit meinem Vater. ஓகேவா? இதுவே ஒருவேளை நீங்க வந்து உங்க அம்மாவோட போறீங்கன்னா ich gehe mit meiner. So இங்க டி தானே, ஃபெமினின் தானே, மைனர். முட்டை. நான் வந்து ஒரு குழந்தையோட போறேன் அப்படின்னா ich gehe. ஸோ மேஸ்குலினுக்கும் நாய்ட்ரூமுக்கும் ஒன்று தான். நாய்ட்ரூம் வந்து இது ஓகேங்களா? அதனால ich gehe mit meinem Kind. என்னுடைய குழந்தையோட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என் ஃப்ரெண்ட்ஸோட போறேன்னா ich gehe mit meinen Freunden. ஃப்ரெண்ட்ஸோட போறேன்னு. புரியுதுங்களா? இல்ல ஒரு பையன் ஒரு என்ன சொல்றது மேல் ஃப்ரெண்ட் ஐ எம் கோயிங் வித் பாய் ஃப்ரெண்டுன்னா அது தப்பா படும். ஆனா இங்க தப்பா சொல்ல, ஒரு மேல் ஃப்ரெண்ட பாய் ஃப்ரெண்ட். ஓகேவா? அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. ich gehe mit einem Freund, with a Freund. இது வந்து மேல். ஓகேங்களா? இதுவே வந்து உங்க ஃப்ரெண்டு கேர்ளா இருந்தாங்கன்னா ich gehe mit einer Freundin. புரிஞ்சுதா இப்போ உங்களுக்கு? ஸோ மிட்டு யூஸ் பண்ணாலே மிட்டு மட்டும் கிடையாது, இன்னும் அடுத்த பேஜ் போனா இன்னும் நிறைய ப்ரிப்போசிஷன் வரும். இங்க வந்து மிட்டு மட்டும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்க வந்து வெறும் மிட்டு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அதனால மிட்டு மட்டும்தான் யூஸ் பண்றேன். அதனால மிட்டு வந்தாலே நீங்க என்ன யூஸ் பண்ணணும்? டாட்டிவ் கேஸ் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? டாட்டிவ் இந்த டெம்மு டரு டேன்னு ஐனம் ஐனம் ஐனர் மைனம் மைனம் மைனர் மைனன். ஸோ இதுதான் யூஸ் பண்ணும். சரிங்களா? ஐ எம் கோயிங், இது வந்து மை ஃபாதர் அப்படின்னு சொன்னேன். ஒருவேளை ஐ எம் கோயிங் வித் த ஃபாதர் அப்படின்னா ich gehe mit dem Vater. I am going with the mother. Ich gehe mit der Mutter. புரிஞ்சுதுங்களா? ich gehe mit den Freunden. ஸோ என்னுடைய அப்படின்னும் போது இது யூஸ் பண்ணுவோம், மைனம் மைனம் மைனர்னு. வித் ஏ ஒரு ஃப்ரெண்டோட, ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்லை ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது ஐனம் மைனர் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். த யூஸ் பண்ணோம்னா டேமு டர் டேன் இது யூஸ் பண்ணுவோம். புரிஞ்சுதா? ஓகே, நீங்க மட்டும்தான் புரிஞ்சுதுன்னு சொல்றீங்க, வேற யாரும் சொல்லல. ஓகே, ஸோ இங்க வந்து டெலிஃபோனியரன் டி கொலிகன், நான் என்னோட கொலிகோட டெலிஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்வீங்க? இந்த டெலிஃபோனியரன் டி கொலிகன் அப்படின்னா ich telefoniere mit. இங்க டின்றது என்னவா மாறும்? der Kollegin. கொலிகின்னா ஃபீமேல். அடுத்தது ஸ்போர்ட்ஸ் மார்க்கன் தஸ் மேட்சன். மேட்சன்னா என்ன தெரியுமா? யங் கேர்ள்ஸ், டீனேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் மேட்சன் அப்படின்னு சொல்லுவாங்க, யங் கேர்ள்ஸ்ல. ஓகேவா?
So ish marker இது sport marker என்றது doing sports இல்ல doing exercise. அப்போ marker என்றது verb. ஓகேவா? அதனால verb வந்து செகண்ட் பிளேஸ்ல, எப்பவுமே verb செகண்ட் பிளேஸ்ல. இஷ் மார்க்கர் ஸ்போர்ட் இல்லைன்னா இஷ் மார்க்கர் மிட் தஸ்ன்றது டேமா மாறிடும். மேட்சன் ஸ்போர்ட். அடுத்தது இஷ் ட்ரிங்கர் டே மிட் டேம் மன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃப்ரெண்டோட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லணும். இஷ் ஸ்ப்ரெஷர் மிட் ஐனை யூஸ் பண்ணும். அப்பனா இது வந்து ஃப்ரைண்டின்னா ஐனர் ஐனர் ஃப்ரைண்டின். அடுத்தது இஷ் லேர்னே மிட் ஐனம் கிண்ட் டைச். Ich arbeite mit einem Freund. ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் ஃபோரன்சி நாக்மால் நோட். இது வந்து என்னன்னா சாரி இது வந்து என்ன சவுண்ட் வருதுன்னு தான் சொல்லணும். எஸ் சவுண்டா 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 வருது அப்படின்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஷார்ல ஷார்ல ஸோ என்ன சவுண்ட் வருது? எஸ்சிஹெச் சவுண்ட் வருது. எஸ்சிஹெச் சவுண்ட் வருது. டிஷ் என்ன சவுண்ட் வருது? டிஷ் எஸ்சிஹெச். புஷ் புஷ் என்ன சவுண்ட் வருது? புஷ் எஸ் சவுண்ட் தானே வருது. எஸ்என் 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 கிடையாது எஸ்என். ஸோ இப்போ ஆடியோ கேட்டுட்டு நீங்கள் அதை மார்க் பண்ணுங்க. அது சேம் தான். ஷால் டிஷ் புஷ் எஸ். ஸோ இங்கே கேட்டது தான் வந்து நீங்கள் இங்கே எழுதணும். ஸோ ஷார்ல இங்கே வந்து ஓ ஷார்ல. ஓகேவா? அடுத்தது என்ன வந்தது? டிஷ். நெக்ஸ்ட் புஷ். அடுத்தது எஸ்என். இதான். அதே மாதிரி தான் இங்கேயும் எஸ்டி இல்லை எஸ்சி எஸ்டி என்ன சவுண்ட் வருது? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெஸ்ட் ஃபெஸ்ட்னா என்ன சவுண்ட் வருது? எஸ்டி வருது. ஃப்ரூஸ்டுக் ஃப்ரூஸ்டுக் இது ஃப்ரூஸ்டுக் எஸ்டியோட சவுண்டு சொல்கிறேன். ஸ்டுக் எஸ்சிஎஸ்டி இல்லை. ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்
ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்ல ஸ்ட்ரெஸ், எஸ்சிஎஸ்டி சவுண்டு. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, பிகினிங்ல எஸ்டி வந்தாலோ இல்ல வந்து இந்த மாதிரி பிரிச்சு பேசுற இடத்துல ஃப்ரூ ஸ்டுக் அந்த மாதிரி சிலபலுக்கு ஸ்டார்டிங்ல எஸ்டி வந்தாலுமே அது எப்பவுமே என்னது எஸ்சிஎஸ்டி சவுண்டு தான் வரும். ஓகேவா? ஸோ வேர்ட் எண்ட்ல இல்ல நடுவுல பிரிக்காம இருக்குது மைஸ்டன்ஸ், மைஸ்டன்ஸ், டீன்ஸ்டாக் இதெல்லாமே என்னது நார்மல் எஸ்டி சவுண்ட் தான் வரும். ஓகே, இப்போ நான் இது போடுறேன், நீங்க மார்க் பண்ணுங்க ஆடியோ கேட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு வந்து எஸ்டி, இது எஸ்சிஎஸ்டி. ஸ்டார்ட் எஸ்சிஎஸ்டி, எஸ்டி மைஸ்டன்ஸ், ஸ்ட்ரெஸ் எஸ்சிஎஸ்டி, ஓப்ஸ்ட் எஸ்டி, போஸ்டெல்லன் எஸ்சிஎஸ்டி, எஸ்சிஎஸ்டி, ஃப்ரூஸ்டுக் எஸ்சிஎஸ்டி, ஸ்டிமன், லுஸ்டிஷ் எஸ்டி, துர்ஸ்ட் எஸ்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஆடியோ ஓஹின் கேட்ஸ் டு எங்க போற, ஓஹர் அப்படின்னு ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் லெசன் ஓஹர் எங்கிருந்து வர அப்படின்னு சொல்லி, வேர் ஃப்ரம் அப்படின்னு சொல்றதுக்கு எங்கிருந்து வரேன்னு கேட்கறதுக்கு ஓஹர் யூஸ் பண்ணும். எங்க போற, எந்த இடத்துக்கு போறன்னு கேட்கறதுக்கு ஓஹின். ஸோ ein Arbeitstag wie immer, work day as usual. ஸோ இவங்க கான்வர்சேஷனை கேட்டுட்டு மார்க் பண்ணும். டாம் und யூலியா sind Kollegen oder keine Kollegen. அவங்க கொலீக்ஸா இல்லை கொலீக்ஸ் கிடையாதா? Sie sind auf dem Weg nach Hause இல்லை zur Arbeit. அவங்க வீட்டுக்கு போறாங்களா வேலை முடிச்சுட்டு இல்லை வேலைக்கு போறாங்களா? Sie sprechen über ihren Arbeitstag, ihr Wochenende. ஸோ அவங்க வந்து ஒர்க் டே பத்தி பேசுறாங்களா இல்லை வீக் எண்டை பத்தி பேசுறாங்களா எதுன்னு நீங்க மார்க் பண்ணும். கேட்டிங்களா? கேட்டிங்களா இல்லையா? So Tom und Julia sind Kollegen oder keine Kollegen?
எல்லாம் இருக்கிறீங்களா இல்லையா? ஆஷிகா? ம். சொல்லுமா. சின் கொலிகன், கைன கொலிகன். தப்பானாலும் பரவாயில்ல. சொல்லுங்க. சின் கொலிகன்னா? ஒருவேளை அதுக்கு முன்னாடி கொலிகா இருந்திருக்கலாம். தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ வந்து அவர் சொல்லும்போது ஹவு இஸ் யுவர் நியூ ஆஃபீஸ் அப்படின்னு சொல்றாரு. வி இஸ் நாயஸ் பியூரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா கைனி கொலிகன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து வீட்டுக்கு போகும்போது பேசுறாங்களா இல்லை ஒர்க் போறாங்களா? ஒர்க் பத்தி தானே பேசிட்டே போறாங்க. அப்ப என்ன எங்க போறாங்க? ஒர்க்கை பத்தி தானே பேசுறாங்க. ஆ ஓகே. அப்ப ஆல்ரெடி இதுவும் சொல்லிட்டேன் ஒர்க்கை பத்தி பேசுறாங்கன்னு. So Tom und Julia sind keine Kollegen, sie sind auf dem Weg zur Arbeit. Sie sprechen über ihren Arbeitstag. ஓகேவா? இப்போ சேம் ஆடியோ தான். இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மார்க் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். இன்னைக்கு என்ன சொல்றாரு? லாஸ்ட் வீக் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு heute Vormittag hat Tom keinen Stress. Richtiger falscher? Richtig. keine Stress. இன்னைக்கு வந்து பீஸ்ஃபுல்லான டேன்றாரு. ம். ஸோ எப்போ பேங்க்கு போகணும்னு சொல்றாங்க? நாக்மிட்டாக. இங்க என்ன இங்க எழுதி இருக்குது நாக்மிட்டாக. இங்க சொல்றது ஃபோர்மிட்டாக. அப்படின்னா ஃபால்ஸ் இல்லையா? ஸோ ஆனால் இங்க என்ன சொல்லணும்? ஃபோர்மிட்டாக. ஓகே. அடுத்தது ஸோ எவ்வளோ நேரம் ஆகும் பேசுறது? இங்க zwei Stunden சொல்லியிருக்காங்க. இங்க இவர் என்ன சொல்லியிருக்காரு? eine Stunde. அப்ப இதுவும் தப்பு. ஸோ இங்க zwei கொடுத்துருக்காங்க. இங்க வந்து eine Stunde. ஓகே. அடுத்தது இவங்களோட ப்ரோக்ராம் என்ன இருக்கு? Das ist echt gut. ஸோ ஃபர்ஸ்ட் எங்க போகணும்னு சொல்றாங்க? போஸ்ட் போகணுன்றாங்க. அப்ப இது ட்ரூ.
இது ஸோ ஃபியர்சேன் உவர் சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து ஃபுன்சேன் உவர் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஃபியர்சேன் ஃபுன்சேன் உவர். ஓகே, Sie müssen ein Bericht schreiben. சொல்லுங்க, ட்ரூவா ஃபால்ஸா? நம்ம சொல்ல மாட்டேன்றீங்க. ட்ரூ. ஓகே, ஸோ இந்த பார்ட் மட்டும் பார்த்துடலாம். இது வந்து கிராமர் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்லித்தரேன் மண்டே. ஸோ அதுக்குள்ளே இந்த கிராமர் கொஞ்சம் படிச்சுட்டு வந்துடுங்க. ஸோ இவங்க இந்த இதுக்கும் மேட்ச் பண்ணும். சம் நாக்மிட்டா கேட் யூலியா ஜூம் செஃப். இது என்னது? எந்த பிக்சர்? ஸோ ஜூலியா எங்கே போகிறாங்க? யூலியா பாஸை மீட் பண்ண போகிறாங்க. செஃப்னா பாஸ். ஸோ எந்த பிக்சர்? பி. பி. ஸோ பாஸ் கிட்ட போகிறாங்க இவங்க. Tom kommt aus der Bank und trifft Julia, so ein Zufall. Tom comes from the bank and meets Julia. Um 15 Uhr ist Julia beim Chef, the termin is 15. So 3 o'clock வந்து பாஸ் கிட்ட இருக்கிறாங்க யூலியா. அப்பாயின்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, டாம் கேட் heute schon 9 Uhr zur Bank. டாம் வந்து 9 o'clock பேங்க் போறாரு. The Sketchblock in der Bank dauert eine Stunde. பேங்க்ல வந்து 1 hour கான்வர்சேஷன் இருக்கு, மீட்டிங். அப்புறம் யூலியா காம்ட் ஃப்ரம் செஃப் அண்ட் ட்ரிஃப்ட் டாம். யூலியா வந்து பாஸ் கிட்ட பேசிட்டு வராங்க, இவங்களை மீட் பண்றாங்க. ஓகே, நீங்க இந்த கிராமர் வந்து மறுபடியும் ஃபுல்லா படிச்சுட்டு வந்துடுங்க நல்லா. ஓகேவா? இதை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிக்கோங்க. சரி, நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, ஸோ இதோட கிளாஸ் முடிச்சிடலாம்.